எங்க கிளாஷ் ஆச்சு ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவருக்கும்? இவங்க வந்து டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. யார் நடராஜ் சார் தலைமையில் சொத்து குவிப்பு வழக்கு வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம். டைமில் வந்து ரகசியமாக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. எந்த டைம்? கும்காக்க சொத்து குவிப்பு 2013-14. அப்போது இவங்க பெங்களூரில் உட்காந்து அம்மா சிறை செல்ல போகிறாங்க, ஒரு கூட்டம் போடுறாங்க. இது உளவுத்துறை ராமானுஜம் வந்து கார்டனுக்கு தகவலை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரகசியம் கொடுத்துக்கும் டிடிவி சாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போது ஜெயா டிவியோட டிவிஓவாக இருக்காங்கன்னா அவரோட ஒய்ஃப் இருக்காங்க, அனுராதா அம்மா. இந்த பிரச்சனை வரும்போது அம்மாவுக்கு இந்த ஃபேமிலி மேலே டவுட் வர ஆரம்பிச்சு. ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுக்கு கழுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு யாரும் ஒட்டோ வர வைக்க அத்தனை பேரும் வெளியேற்றுறாங்க. எத்தனை கோடி சார் இருக்கும் சொத்தெல்லாம்? சுமார் ஒரு 10,000 கோடி இருக்கும் அவர்கிட்ட. டிடிவி அவர்கள்ட்ட ஒரு 10,000 கோடி கம்மி இல்லாமல் இருக்கும். ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணார். மல்லி கூட இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பெங்களூரில் அங்கே வெளியில் பண்ணார். பிஸ்னஸை சம்பாதிச்சு அரசியல் வச்சு அந்த பவரை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் டாமினேஷன் தான். வெங்கடேஷோட அக்கா தானே டிடிவி சாரோட ஒய்ஃப். அம்மா நானா தெருன்னு ஒன்று நீலங்கரில் இருக்குது. அங்கே அவங்க அம்மா டிடிவி சார் மாமியார் டாமினேஷனு. அப்புறம் இங்கே டிடிவி அண்ணி தான் ஒரு டாமினேஷனு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டாமினேஷன் எடுக்கலாம். அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு டாமினேஷன் எடுக்க முடியாதுல்ல. அங்கே வந்து இவங்களுடைய கை வாங்காது. அங்கே தான் பிரச்சனை வந்துதா? டாமினேஷனோட ஃபேமிலி இவங்க யார் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபோட அம்மா மாமியாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே இருந்த வரைக்கும் அப்படி தான் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. சரி, இப்போது டிடிவி அவர்களுடைய மகள் வந்து புகுந்த வீட்டில் தான் இருக்காங்களா, பிறந்த வீட்டில் இருக்காங்களா? இங்கே பாதி நேரம் இருக்காங்க, அங்கே பாதி நேரம் இருக்காங்க. பட் விருப்பப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. சரி, இப்போது ஜெயலலிதா அம்மையார் இறப்புக்கு பிறகு டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து அடிக்கடி வந்து கேட்க முடியுது. ஆனால் அவர் அதிமுகவில் இருந்த டைம், அதாவது 2001 to 2006 அந்த டைம்லலாம் வந்து அவர் எப்படி இருந்தார் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த முதல் நிலை, இரண்டாம் நிலை, சொல்லப்போனால் மூன்றாம் நிலை வாக்காளர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து நியூஸில் வந்துடுறாரு. ஒரு விஷயம் சார், நீங்கள் சொல்கிற கணக்கு தப்பு. 2011 வரைக்கும் அவர் லைம் லைட்டில் இருந்தார். ஆனால் 2006 to 2011 டிஎம்கே ஆட்சி தானே இருந்துச்சு. இருந்தவரை அவர் டெல்லியில் எம்பியாக இருந்தார். 2010 எங்கே கிளாஷ் ஆச்சு ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவருக்கும்? இல்லை, அதில் என்ன பிரச்சனைனா, நான் 2 பேருக்குமே தூது போயிருக்கேன். யாருக்கு? டிடிவி சாருக்கும் நடராஜன் சாருக்குமே. இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர தகராறு. அதாவது அம்மா வந்து உங்களுக்கு அவருடைய இது சொல்கிறேன், அம்மா வந்து சுதாகரன் கல்யாணத்தை 96 நடத்துகிறாங்க. 95, 96 டிடிவி தம்பி சார் கல்யாணத்தை. டிடிவி தம்பி தான் சுதாகரன். ஆமாம். அப்போ சிவாஜி கணேசன் சார்கிட்ட கேட்குறாங்க, பொண்ணு கொடுங்க. சிவாஜியோட பொண்ணு, பேத்தியை, அதாவது சாந்தியோட பொண்ணு, சாந்தி தேட்டரு, அது பிரபுவோட தங்கச்சியா? அக்கா. அக்கா அக்கா பொண்ணை கட்டி கொடுக்க சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் சூரக்கோட்டையில், அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய குடும்பம். யாருது? வாண்டியாருக்கு அடுத்து சிவாஜியோட குடும்பமும் ஒரு அவர் வந்ததுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு சூரக்கோட்டை, இவங்க ஐயனார், இவங்க குலதெய்வம், அவர் குலதெய்வம் எல்லாம் அங்கே ஒன்று தான். ஒரே சமூகமா? ஒரே சமூகம். ஓகே. கல்லர் சமூகம். ஓகே. நான் போயிருக்கேன் கல்யாணத்துக்கா? இல்லை, அந்த குலதெய்வ கோயிலுக்கு. அப்போ இவர் கூட மகாதேவன் இருந்தார், இவரோட அண்ணன், டிடி சாரோட அண்ணன். அவர் கூட நான் அந்த ஃபேமிலியோட எப்போவுமே அட்டாச்சாக இருப்பேன். நான் அவர் வாடா சொல்லி அவருக்கு பெரிய விருந்து இது பதவி. அம்மா பேரவையில் நான் இருந்த மாவட்ட பேரவையில், அவர் மாநில பேரவை செயலர் வரும்போது என்னை ரொம்ப பிடிச்சி அவர் இங்கேருந்து வர வச்சார். போனேன். அப்போ பார்த்தா அந்த சூரக்கோட்டையில் தான் அந்த கோவில் இருக்குது. இது இவர் அந்த ஐயனார் கோவில் இருக்குது. அது சிவாஜி வீடுலாம் அங்கே பெரிய பங்களெல்லாம் சூரக்கோட்டையில். அப்போ காமிச்சாங்க, எல்லாமே பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த டிடிவி சார் வந்து லைம் லைட்டுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு படைக்கு கொண்டு வராங்க அம்மா, சின்னம்மா அம்மாங்க. அதுக்கப்புறம் தென்மண்டலத்தில் வந்து அழகிரிக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் நம்மளுக்கு வேணும். அங்கே மதுரையிலேருந்து அழகிரி வந்து தென்மண்டலத்தில் நல்லா பார்த்துக்கிறாரு, அந்த அளவுக்கு தென்மண்டலத்தில் பார்த்துக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி டிடிவி சாரை வந்து அப்போ பெரிய குளம் தொகுதி, இப்போ தேனி தொகுதி வந்து அப்போ வந்து பெரிய குளம் தொகுதி, அங்கே நிற்க வச்சு அம்மா வந்து எம்பி ஆக்கி கொண்டு வராங்க. ஒரு வாட்டி ராஜ்யசபா, 2 வாட்டி பொது தேர்தலில் நிற்க வச்சு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார். ஒரு வாட்டி காங்கிரஸ் நின்று தோத்துட்டார். அவர் பேர் கூட அந்த நல்ல பேர். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் அப்போ வந்து அம்மா வந்து இவங்க வந்து டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. யார்? நடராஜ் சார் தலைமையில் சொத்து குவிப்பு வழக்கு வந்து ரொம்ப சீரியஸாக போய்ட்டுருக்கும் டைமில் வந்து ரகசியமாக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. எந்த டைம்? அந்த கும்காக்க சொத்து குவிப்பு. ஓகே ஓகே. 2013-14. அந்த டைம் தான். ஆமாம், 12 கரெக்டாக 2012.
அங்கே நடக்குது, இந்த கேஸ் சீரியஸாக போகுது. அப்போது நடத்துகிறாங்க. அப்போது இவங்க பெங்களூரில் உட்காந்து அம்மா சிறை செல்ல போகிறாங்க. அம்மா அதனால ஒரு கூட்டம் போடுறாங்க. இது உளவுத்துறை ராமானுஜம் வந்து இன்டெலிஜென்ஸ் சீஃப் அவர் வந்து கார்டனுக்கு தகவலை சொல்லிட்டாரு. யார் அம்மாவுக்கு. உங்களுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் சிஎம்மாக இருக்கும்போது ஃபாஸ்ட்டாகவே இருப்பாங்க. அம்மா ஒரு நாளைக்கு 5 வாட்டி மீட் பண்ணணும். அவங்களுடைய ப்ரோட்டோக்கால். அவங்க மட்டும் அதிகமாக 5 வாட்டி ஒரு நாளைக்கே 5 வாட்டி பார்க்கணும். நாட்டோட நடப்பை சொல்லணும் படுக்க போகிற வரைக்கும். இந்த மாதிரி ரகசிய கூட்டம் போடுறாங்க. ஆனால் அந்த ரகசிய கூட்டத்துக்கும் டிடிவி சாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போது ஜெயா டிவியோட உரிமையாளராக யார் இது சிஇஓவாக இருக்காங்கன்னா அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. டிடிவி அவர்களுடைய ஒய்ஃப் அனுராதா அம்மா. இந்த பிரச்சனை வரும்போது அம்மாவுக்கு இந்த ஃபேமிலி மேலே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அது டிடி அவர்களுடைய குடும்பம் மேலே, மொத்தத்தில் சின்னம்மா குடும்பம் மேலே டவுட் வந்து, சின்னம்மா இந்த மாதிரி கூட்டம் போட்டாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு டிடி சாருக்கு சம்மந்தமே கிடையாது. யார் எப்படி சொல்கிறேன்னா, இவர் டிடி நடராஜன் சார் இவரை கூப்பிட்றாரு. யாரை டிடி சார் ஃபோன் பண்ணார். ஃபோனை பட்டால்னு வைக்கிறாரு. ஏன்னா அவன் என் ஃபோனை வைக்கிறான், போய் முதல்ல போய் கேட்டு வா வைதி அப்படின்னாரு. நான் அதாவது அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா சொல்ல நடராஜன் சார் சொல்கிறாரு பெசன் நகர் வீட்டில். அம்மா அப்போ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார், யாருக்குமே தெரியாத அந்த விஷயத்த சொல்கிறேங்க. அம்மா வந்து சுவீகார பித்திரனா நடராஜ் சிவாஜி சார் வந்து பொண்ணு கேட்குறாங்க. பொண்ணு கேட்டோன்னா சிவாஜி சார்கிட்ட அம்மா பேசுகிறோன்றாங்க. அம்மா தரமாட்டேன் முதல்ல சிவாஜி தரமாட்டேன்ட்டார். ஆமாம். அப்புறம் அம்மாவே சிஎம்ஏ ஃபோன் பண்ணி பேசும்போது பேசுகிறாரு. உன் பையனாக இருந்தால் நான் தருவேன் ஜெயா. அவர் ஜெயான்னு தான் கூப்பிடுவார். அவன் யாருக்கோ அவங்க பையனுக்கெல்லாம் நான் சசிகலாவெல்லாம் நான் தரமாட்டேன். எங்கள் வந்து எங்கள் ஊராக இருந்தாலும் அவன் பொண்ணு உன் பையனாக தான் கேள்வி தரேன், கண்ண முடின்னு தரேன்னாரு. அம்மா திருப்பி அழுது என் பையனை தான் கண்டிப்பாக தருவீங்களா கேட்டு அம்மா மறுநாளே யோசிக்கல. அதனால தான் சுதாகரன் வந்து அம்மா மேலே இவங்க அத்தனை பேரும் டிடிவி சார் இந்த பாஸ்கர் கீஸ்கர் எல்லாரோட அதிகமான பாசம் கொண்ட ஒரு அம்மா மேலே யாரான்னா அந்த குடும்பத்தில் சுதாகரன் சுதாகரன் தான். கொஞ்சம் கூட தாமிதிக்கல. மறுநாள் ரீசாரை வர வச்சு சுவீகார புத்திரனா அம்மா தத்து எடுத்துட்டாங்க. யார சுதாகரனை நைட்டோட நைட்டு பேசி என் பையனை நான் தத்து எடுத்துக்கிறேன் சுவீகார புத்திரனா, என் சொத்து அது எல்லாமே அவனுக்கு தான் இனிமேல். நான் சொல்கிறது 2012 முன்னாடி. அன்றைக்கி அதே தேதியில் தத்து எடுக்கும்போது டிடிவி தினகரன் சாரை வந்து சின்னம்மா தத்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது இல்லை, வாரிசு கிடையாது இல்லை, சின்னம்மாவும் தத்து எடுக்கிறாங்க. யாரை எடுக்கிறாங்க? அம்மா தம்பி எடுக்கிறாங்க. அண்ணன் டிடிவி தினகரனை வந்து சின்னம்மா எடுக்கிறாங்க. அப்போ நடராஜன் சார் சொல்கிறார், என் அண்ணன் பசங்க தம்பி பசங்க இருக்காங்க, என் மாலா என் தங்கச்சி பசங்களாம் இருக்காங்க, அவங்களாம் கூட நீ கன்சிடர் பண்ணல. ஆனால் நீ விரும்புகிற உங்கள் அக்கா பையனை எடுக்கணும்னு நான் அதுக்கு ஆட்சேபனை கூட தெரிவிக்கல வைத்தி. என் பசங்க ஏன்னா தம்பி பசங்களாம் இல்லையா, யாரத்தெல்லாம் இல்லையா, சசி வருத்தப்படக்கூடாதுன்றதுக்கோசம் நான் ஒத்துட்டேன். அப்படிப்பட்டோம் நம்ம ஃபோன் பண்ணால் பட்டால்னு ஃபோனை வைக்கிறான். அவர்கிட்ட வந்து டிடி அவன்கிட்ட வந்து அங்கே ஓடி வந்து கேட்குறேன். ஏன்னா ரொம்ப தூரம் கிடையாது, அவர் பெசன் நகரில் அந்த சைடில் இருக்கிறாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த சைடில், இவர் இந்த பக்கம் கற்பகம் கார்டன் இருக்கிறார். ஏன்னா திரும்ப சித்தப்பா பேர் பண்ணால் இந்த மாதிரி அசிங்க பண்ணுறேன். டேய் அங்கே உழவுத்துறை அம்மா போட்டு இழுத்துனுக்குறேன். இந்த ஆள் எடுத்தவொடனே அந்த பாப்பாத்திக்கு இந்த வார்த்தை அப்படியே சொன்னார். இப்போ யார அம்மானு கூட சொல்ல, அந்த பாப்பாத்திக்கு துரோகம் பண்ணுறதை தவிர இவனுக்கு வேறு வேலையே கிடையாது, வேலை வெட்டியே கிடையாது அந்த குடும்பத்துக்குன்னு. நல்லா இந்த பாப்பாத்திக்கு துரோகம் பண்ணுறதை தவிர இந்த நடராஜன் சித்தப்பனுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படி சொன்னார். இப்போ அவனை கேளு போய் அந்தால போய் கேளு நான் சொன்னது. ஃபோனில் எடுத்து அந்த அம்மா இருந்தாலும் எந்த ஃபோனில் வரான்னு தெரியல. அலோன் எடுத்துட்டா நான் செத்தேன் இந்த அம்மா கிட்ட. இருந்தாலும் ஒரு டெய்லி ஒரு நம்பரில் வருவான். இப்படிலாம் பஞ்சாயத்துக்கு போயிருக்கிறேன். நீ நல்லவன்டா, நீ அவன் தாள் வீட்டுக்கெல்லாம் இனிமேல் போகாதரா இதே, நீ இனிமேல் இருந்தாலும் வீட்டுக்கெல்லாம் போகாத. அதே மாதிரி இந்த சிவி சண்முக ராதாகிருஷ்ணன்லாம் சேராத, அவனுக்கு கெட்டவனுக்கு நீ நல்லவன். அதே மாதிரி ஆதிராஜரமுலாம் சேராத, நீ கலைராஜன் கூடியாரு ஒப்பனாவே சொல்கிறாங்க. அப்படியே டிடி தினகரன் சொன்னார் என்கிட்ட. நீ நல்லவனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் கூப்பிட்டு பேசுகிறேன், இவங்க கூட சேராத. நான் தான் கூட ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸு எப்படி நான் சேரேன். நான் இது வரைக்கும் என் தம்பி மாதிரி உனக்கு சொல்கிறேன். என்னை பற்றி இவன் தெரியல உனக்கு. நான் சொன்னால் சரின்னு தான் சொன்னேன். நீ ஒருத்தன் தான் என்னை எதிர்த்து பேசுகிறேன். வளர்மதியை கேட்டுப்பார், மதுசூதனை கேட்டுப்பார், நான் யார் என்னன்னு முதல்ல. ஆனால் உன்னை பற்றி நல்லா தெரியும், உன்னை பிஹெச்டி பண்ணி வச்சுருக்கிறேன் நான். என்னடா திந்தவே மாட்டேன் நான் உன்னை ஏதாவது இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரே பார்த்தது இல்லைடா, உன்னை ஏதாவது வளர்த்தணுன்னு பார்க்குறேன். இது சொன்னது 2011. அப்போது அம்மா 84 வட்டம் பகுதி செயலாளர்லாம் வந்து லிஸ்ட்டு வந்து அம்மா வந்து என்கிட்ட கொடுத்து போட சொல்கிறாங்க. கலைராஜன் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்து போடலன்னா நம்பிக்கை இல்லை, டிடிவியோட ஆளுன்றதால நம்பிக்கை இல்லாமல் அம்மா என்ன பண்ணுறாங்க, இவர் கலைராஜன் டெல்லி போயிட்டு எம்பிஆர் இருக்கிறாரில்ல, அங்கே போய் அழுகுறாரு. யார்கிட்ட? டிடிவி சார்கிட்ட. இது மாதிரி வைத்தியம் போட சொல்கிறாங்க. இது போனால் என்னை கேட்காம எனக்கே தெரியாமல் போட்டேன். நான் மாவட்ட செயலாளர் இருக்கிறதா இல்லையா, அப்படி ஒரு காலகட்டம் அப்போ நடந்தது. அதெல்லாம் அந்த ஆண்டி நம்ம அதிமுக பவனி வந்தோம். அப்போ டிடி சார் எதுக்கு சொல்ல வரேன்னா, டிடிவி சார் அந்த இதுக்கும் அந்த சதி திட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அடித்து சொல்கிறேன், அவர் மேலே ஒரு குறையணும் சொல்கிறேன். அந்த சதி திட்டத்தில் அவர் இல்லை. ஆனால் அம்மா என்ன நினச்சிட்டாங்க, இவங்க எல்லாருமே 2012 ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுக்கு கழுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு யாரும் ஒட்டோ வர வைக்க விட்டாங்க. அத்தனை பேரும் வெளியேற்றுறாங்க, சசிகலா உட்பட. ஓகே சார். சார் இப்போது இந்த விஷயம் இருக்குல்ல,
டிடி அவர்களுடைய குடும்பம் எப்படி சார்? அவங்களுக்கு எத்தனை மகள்கள், குடும்பம்? இந்த ஒரே ஒரு பொண்ணு தான். அவரு கல்யாணம் பண்ணிக்கிறதும் அவர் அத்தை சொந்தக்கார மாமி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணினார். அனுராதா மேடமும் சொந்தம் தான். அவங்க பொதுவாகவே முக்குளத்தூரில் வந்து கல்லரில் வந்து வெளியில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே தான் எடுப்பாங்க, சொந்தத்திலே. ஆமாம், எப்படி நாட்டுக்கோட்டை செட்டியார் உள்ளுக்குள்ளேயே எடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்க சொத்து பதவி எதுவுமே வெளியில் போயிடக்கூடாது. அப்படி வெளியில் போய் எடுத்தது யாரான்னா டிடிவி சார் மட்டும்தான் வாண்டியார் குடும்பத்தில் போய் எடுத்தார். அவருடைய மாமா இருக்கார்ல, தாய் மாமா சசிகலா தம்பி திவாகர் சார், ஆமாம், பாசுன்ற திவாகர் சார், அவர் பொண்ணு அவர் பையன் நல்லா இருப்பார். அவர் பையனை இவருக்கு போய் டிடிவி பொண்ணு கேட்குறாரு. அவர் சண்டையே அதுதான் பிரச்சனை. சின்னம்மாக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை, குடும்பம் தகராறுனா இவர் அப்பவும் நான் திரும்ப கேட்குறேன், என்ன நாங்கள் பொண்ணு கேட்குறேன் கொடுத்துட்டு போகணும், மாமா தானே, அது உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு அதில் கட்சியில் அப்படின்னா, ஏன்டா கிளியை வளர்த்து குரங்கிட்ட கொடுக்க சொல்லியான்னார். எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு 4-5 இருக்குது, இவ்வளோ பெரிய சொத்துக்கு அவர் தானே வாரிசு. எத்தனை கோடி சார் இருக்கும் சொத்தெல்லாம்? சுமார் ஒரு 10,000 கோடி இருக்கும் அவர்கிட்ட. டிடிவி அவர்கள்ட்ட ஒரு 10,000 கோடி கம்மி இல்லாமல் இருக்கும் சொத்து. அவர் வந்து இந்த அரசியலில் லஞ்சம் வாங்கி சேர்த்தாரெலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணார். மல்லி கூட கிரானைட் பிஸ்னஸ் பெங்களூரில் அங்கே எங்கே வெளியில் பண்ணார். அவர் பிஸ்னஸில் சம்பாதிச்சு அரசியல் வச்சு அந்த பவரை யூஸ் பண்ணியிருப்பாரே தவிர சம்பாதிச்சது லஞ்சம் வாங்கி பணம் கொடு மேட்ரு முடிச்சு தரேன் அதை பண்ணி தரலாம் எனக்கு அப்படிப்பட்ட கேரக்டர். இப்போ அவங்களுடைய மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜாக ஆகாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். யாரு? டிடிவி அவர்களுடைய மகளுடைய மேரேஜ். இல்லை அவங்க வந்து கிட்டத்தட்ட 6000 ஏக்கருக்கு மேலே சொத்து உள்ளவங்க. அவங்க எங்கள் வாண்டியார் குடும்பம். வாண்டியார் தஞ்சாவூர்லேயே வாண்டியார் குடும்பம் தான் பெரிய குடும்பம். ஸ்ரீதர் வாண்டியார் தான். ஸ்ரீதர் வாண்டியார் இல்லை, அவங்க வந்து இவர் கிருஷ்ணசாமி வாண்டியார். அவங்க அப்பா இறந்தார். அப்பா இறந்தது கூட என்னுடைய காரில் தான் அவங்க அம்மாலாம் அனுப்பிச்சி வச்சோம். ஓகே ஓகே, 3 கார் கொடுத்து அனுப்பிச்சேன். அதனால் அவங்க கையில் லிக்விட் கேஷ் கிடையாது கிருஷ்ணசாமி வாண்டியார் ஃபேமிலி கிட்ட. ஆமாம், எல்லாமே இடமா சொத்தாக இருக்குது. சொத்தை விற்க முடியாத ஒரு வாண்டியார் சொத்து விற்கிறாருன்னா அது பெரிய பிரச்சனை. காலேஜ், ஆமாம், அது மாதிரி தான் இருக்குமே தவிர லிக்விட் கேஷ் வருமானத்துக்கு பெரிய அளவுக்கு இல்லை. டிடிவி சார் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த அளவுக்கு பொருத்தமான மன ஜோடியானா இல்லை. அவரு இந்த பொண்ணு நல்லா ஒல்லியாக அழகாக இருக்கும். ஆமாம், அவரு இப்படி இருப்பார். யார் கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோ 120 கிலோ இருப்பார். இல்லை, உருவத்தில் என்ன சார் இருக்கு, மனசு ஒத்து போகிறது. அதுதான் நல்லா அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் பார்க்க முடியுமே தவிர கல்யாணத்துக்கு முன்னிலேருந்தே அவர் அப்பா விருப்பப்படுறாரு, அதனால அந்த பொண்ணு போய் கட்டிச்சு. அவ்வளோதான், அப்பா பேச்சை கேட்டு நடக்கிற. ஆமாம், அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் டாமினேஷன் தான். அவங்க அம்மா யார், இவரு இருக்காரு வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேஷோட அக்கா தானே டிடிவி சாரோட ஒய்ஃப். அம்மா நானா தெருன்னு ஒன்று நீலங்கரையில் இருக்குது. அங்கே அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் டாமினேஷன், டிடி சார் மாமியார் டாமினேஷனு. அப்புறம் இங்கே டிடி அம்மா அண்ணி தான் ஒரு டாமினேஷனு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டாமினேஷன் எடுக்கலாம். அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு டாமினேஷன் எடுக்க முடியாதுல்ல. மருமகளா போனாலுமே அதுக்கு முன்னாடி யார் அங்கே இருக்காங்களோ மாமியாரோட அங்கே வந்து இவங்களுடைய கை வாங்கிறது. அங்கே தான் பிரச்சனை வந்ததா? கிருஷ்ணசாமி பையனுக்கும் பிரச்சனை வந்ததா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது, அதை பற்றி சொல்ல வரல. அவர் பர்சனல் மேட்டர், நம்ம அதில் தலையிடுவோம். ஒரு அளவுக்கு மேலே தெரிஞ்சுப்போம் விரும்பல. ஆனால் டாமினேஷனோட ஃபேமிலி இவங்க யார், ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபோட அம்மா மாமியார் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே இருந்த வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாள் தான். இப்போது அவங்களுடைய பொண்ணு சந்தானலட்சுமி, டிடிவியோட மாமியார் பேர் சந்தானலட்சுமி. சரி, இப்போது டிடிவி அவர்களுடைய மகள் வந்து புகுந்த வீட்டில் தான் இருக்காங்களா, பிறந்த வீட்டில் இருக்காங்களா? இங்கே பாதி நேரம் இருக்காங்க, அங்கே பாதி நேரம் இருக்காங்க தான் சொல்கிறாங்க. பட் விருப்பப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை. அதை திரும்ப சொல்கிறேன். அது என்னுடைய மகள் கல்யாணத்தை அவர் நடத்தி வச்சவர். டிடிவியா? ஆமாம், ஓகே, தலைமையத்தை நடத்தி வச்சவர். அதனால திரும்ப சொல்கிறேன், அவரோட குடும்ப விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவர் அந்த குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு சின்ன வயசுலேருந்து. ஏன்னா அவர் சின்ன வயசுல அந்த ஊரில் பார்த்து வளர்ந்த குடும்பம் இல்லையா. அதே மாதிரி டிடிவியோட அப்பாவும் ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்திருக்காரு. அதாவது கீழேருந்து வந்தவங்கள ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க சொல்லணும், புரியுதுங்களா. இப்போ சசிகலா நடராஜன் மாதிரி இல்லை, அவங்க உயர்ந்த இடத்துல இருந்தவங்க. அதனால் பாரம்பரியமான இடத்துலேருந்து வந்தவங்க தான். டிடிவி சார் வந்து ரொம்ப அந்த குடும்பத்திலே ஒரு டீசெண்டான ஆள் யாருன்னா டிடிவி சார். அதில் மறுக்கவே முடியாது. பழக்கத்துக்கும் சரி, அவர்கிட்ட ஒருத்தர் பழகிட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாதுங்க. அண்ணாமலையாலேயே இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட இருந்து வெளியில் வர முடியல பாருங்க, டிடிவி அவர்கள்ட்ட. ஆமாம், அப்படி அவர்கிட்ட ஒருத்தர் பழக்கத்துக்கு ஒரு ரொம்ப அவ்வளோ கோடி இருந்தால் கூட ரொம்ப எளிமையாக பெரிய பந்தா காமிக்காமங்க. யாருன்னா கையில் 4-5 மோதிரம் போட்டால் பிடிக்காது, அவருக்கு செயின் போட்டால் பிடிக்காது, அப்படி இருப்பார் அவர். ஒரு எளிமையான மனிதர், எளிமையான வாழ்க்கை தான். அவர் வீடும் பழைய அந்த ஹெரிட்டேஜ் வீடு மாதிரி தான் வச்சுருப்பார், தவிர பெரிய மாலை மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் டிடிவி சார். அதனால் ஒருத்தர் அவர்கிட்ட பழகிட்டு அவரை விட்டு வெளில வர இன்றைக்கி வரைக்கும் எங்களால் அவரை விட்டு அவர் மேலே நிறைய கோவம் இருக்குது.
அவர் பேட்டி ஒரு முன்னுக்கு முரணா பேட்டி கொடுக்குறாரு. முந்தானத்துக்கு எது வெளியில வர விடாம தடுக்குது? அவருடைய அன்பு பாசமாக இருப்பார். நல்லா சொந்த தம்பி மாதிரி அவரே ஃபோன் போட்டு பேசுவார், அவனை கூப்பிடுவார். ஏன்னா வாயை வச்சுன்னு சொன்னா என் கல்யாணத்துக்கு வந்துட்டு சும்மா போல என் ஒய்ஃபு கூட்டி ஏமா நல்லா வருவாம்மா மேலே, இந்த வாயை வச்சுன்னு என் குடும்பத்தையே திட்டுறாம்மா, எங்கள் முக்குலத்தை சமுதாயத்தையே திட்டுறான். நான் இவனுக்கு எதனா நல்லா எதனா செய்யணும், நல்லா பொறுப்பு கொண்டு வரணும், அந்த சமுதாயம் எனக்கு எதிராக வந்து இவனுக்கு எதிராக நிற்கும்ல, அதை கூட யோசிக்க மாட்டான். கொஞ்சம் வாயை மட்டும் அடுக்க சொல்லுவோம், நான் மேலே கூட்டு போனோம் சொல்லிட்டு போனார். கல்யாணத்துக்கு வந்தவர் இருந்து 2.5 மணி நேரம் சாப்பிட்டுட்டு போனவர். யார்? எங்கள் கல்யாணத்தில் கிட்ட தனி ரூம் ஃபெதர்ஸ் ஹோட்டல் தான். அப்படிப்பட்ட ஒரு மென்மையானவர், பண்பானவர், பழகக்கூடியவர், பணத்துக்கோசம் வேலை போகாதவர். முக்கியமாக அந்த ஃபேமிலியில் எல்லாமே அதுக்கு வேலை போகிறவங்க தான். ஆனால் டிடி சார் அப்படி இல்லை. எனக்கும் அவர்கிட்ட பேசினா ஒரு அண்ணங்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர ஒரு வெளியாள்கிட்ட ஒரு மனுஷங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை. அவரும் நம்மளை தம்பியாக தான் பார்ப்பார். பல விஷயங்கள் பேசணும். நன்றி, வணக்கம்.